அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது நம்முடைய மரணம்தான் மறுமையினுடைய முதல் பயணம். அந்த மரண நேரத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டால், அந்த மரண நேரத்தில் அந்த சொர்க்கத்திற்குரிய பயணத்தை அடைவதில் நாம் வெற்றி பெற்று விட்டால் நிச்சயம் நமக்கு மறுமை நாளிலே எந்த பயமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான் 16வது அத்தியாயம் 32 33வது வசனம், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தையிபீன யகூலூன ஸலாமுன் அலைக்கும். மலக்குமார்கள் நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவர்களுக்கு ஒரு சலாம் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உன் மீதும் உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்ற நற்செய்தியோடு நம்முடைய உயிர்கள் கைப்பற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பாடுபட வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். வானவர்களுடைய சலாம் நம்முடைய காதிலே விழ வேண்டும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உன் மீது உண்டாகட்டும் என்கிற அந்த சலாம் நம்முடைய காதுகளிலே விழுந்தால் நாம் வெற்றி பெற்ற மரணம் அடைந்து விட்டோம். மன்னரையும் மறுமையும் நமக்கு வெற்றியானதாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் உன்னதமான படைப்பாக திகழ்கிற மலக்குமார்கள் சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்லுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 39வது அத்தியாயம் 73வது வசனம், வசீகல்லதீன தக்கவு ரப்பகும் இலல் ஜன்னத்தி சுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபத்ஹுலூஹா ஹாலிதீன். சொர்க்கத்தை நோக்கி அந்த மக்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். சொர்க்கத்துடைய வாசலில் அந்த மக்கள் நிறுத்தப்படுவார்கள். உடனே வானவர்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி வானவர்கள் நமக்கு வாழ்த்து சொல்லுவார்கள் மறுமை நாளில். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு உரியவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்து பேரின்பத்தை பல இடங்களில் நிறையவே வர்ணித்து நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எந்த ஒரு சிறிய பெரிய காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மை வேண்டும், மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும். ஆக இந்த உலகத்தில் வாழும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள், மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருளி வேண்டும். அப்படிப்பட்ட மரணத்திற்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பாடுபட வேண்டும். 7வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. உங்களுடைய பெற்றோர்களை சைத்தான் எப்படி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ அதே போன்று உங்களை அவன் வெளியேற்றி விடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய தாயையும் உங்களுடைய தந்தையையும் எப்படி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ அதே போல அவன் உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவேதான் நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். 12வது அத்தியாயத்தின் 101வது வசனம், ஃபத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், வானத்தையும் பூமியையும் படைத்தவனே, அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் நீதான் எங்களை பாதுகாக்க வேண்டும். தவஃபனி முஸ்லிமன், நாங்கள் முஸ்லீமாக வாழும் போது எங்களை கைப்பற்றி, வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு எங்களை நீ மறுமையில் ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அந்த மறுமையை குறித்து, சொர்க்கத்தை குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. 14வது அத்தியாயத்தின் 41வது வசனம், ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் நீதான் யா அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். 26வது அத்தியாயம் 85வது வசனம், வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். அல்லாஹ், சொர்க்கத்தில் எங்களை நீ வாரிசாக ஆக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆ, சொர்க்கத்திற்கு எங்களை நீ வாரிசாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சொர்க்கத்திற்கு தகுதியினுடைய முதல் தகுதி ஏகத்துவத்தை களங்கப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும். தௌஹீதிற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த தௌஹீதை பாதுகாத்த நிலையில் உலகத்திலே இருந்து விடைபெற வேண்டும். ஒரு சில மனிதர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய வாடையை கூட அவன் நுகர முடியாது. சொர்க்கத்திற்கு செல்ல முடியாதல்ல,
சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவன் நுகர முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 7150வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு குடிமக்களின் பொறுப்பை அல்லாஹ் வழங்கி, ஒரு அடியானுக்கு குடிமக்களை கண்காணிக்கிற, குடிமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி, அந்த குடிமக்களுக்கு யாராவது துரோகம் விளைவித்தால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒவ்வொரு நாடுகளிலும் இன சுத்திகரிப்பு என்கிற பெயரில் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் குடும்பமாக இன்றைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பாதுகாப்பு அளிக்க வேண்டிய குடிமக்களுக்கு யார் மோசடி செய்கிறார்களோ, பாதுகாப்பு அளிக்க வேண்டிய குடிமக்களுக்கு யார் ஆட்சியாளர்கள் அநீதம் இழைக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்லாதது மட்டுமல்ல, சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட நுகர முடியாது. சொர்க்கத்துடைய வாசனை என்பது 400 வருட கால தொலைவு தூரத்தில் இருக்கிற மனிதனும் நுகர முடியும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் சொர்க்கத்தை மட்டும் நாம் இழந்து விடவே கூடாது. எப்படியாவது அந்த சொர்க்கத்தை அடைகிற முயற்சியில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும், பாடுபட வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நாம் செய்கிற அமல்களை நமக்கு நிறைவாக மறுமை நாளிலே நன்மையாக மாற்றி தந்து, நாம் செய்து போன குற்றங்குறைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து முஸ்லீமாக வாழ வைத்து, முஸ்லீமாக மரணிக்க செய்து, மன்னரை அதாபிலிருந்து மறுமையினுடைய அவல நிலைகளிலே இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் காப்பாற்றி மறுமை நாளில் இலகுவாக விசாரித்து நேரடியாக சொர்க்கம் செல்லுகிற ஒரு பாக்கியத்தையும், அந்த சொர்க்கத்தில் 2 கண் கொண்டு பார்க்காத அல்லாஹ்வுடைய ரசூலோடு மறுமை நாளில் இதே போன்று குடும்பமாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.